மணிக்கு எல்லாரும் கொஞ்சம் சாயங்காலம் 6 மணிக்கு அசம்பளாகணும். TCA தேங்க்ஸ் கிரிக்கெட் கிளப். ஸ்ட்ரைக்கர் ஆல்பர்ட், நான் ஸ்ட்ரைக்கர் தனசேகர் மற்றும் சண்டே பாய்ஸ் அணி செமிஃபைனல் 8 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் குட்டி போடுறார். ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஷாட், ஆல்பர்ட் சிக்ஸர், நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் நல்ல கம்பேக், குட் கம்பேக் பர்ஃபார்மன்ஸ். நல்ல கம்பேக் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக களமிறங்கும் இளம்புயலின் சுட்டி குழந்தை விராட் கோலி என்று அழைக்கப்படும் சங்கர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சங்கர். அந்த அணியின் சாம் கரன் என்று அவர்கள் அப்பப்ப கூறுறாங்களாமா. நியூ பேட்ஸ்மேன் சங்கர் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால். ஓ, கால் திசை நோக்கி போடப்பட்ட பந்து, டாட் பால். நல்லா காலிலேயே போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 போனதுக்கப்புறம் நல்லா கம்பேக் பண்ணியிருக்கார் பவுலர். பால் ஷாட்டே கேப்பில் போயிருக்கான், கேப்பில் போகல, இருக்காரு. ஒரு சிங்கிள். அஞ்சாவது பால். ஓ, கேட்ச்க்கான வாய்ப்பு இருந்தது. டாட் பால். நல்ல ஃபீல்டிங். ஷாட், ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் கோவிந்த் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. தலைக்கு மேல அடிச்சிருக்காருங்க. 4 போமா 4 போல சிவா நல்ல ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டுமே. ஃபீல்டிங் சிவா 2 ரன் போயிருக்கு. கோவிந்துக்கு நல்ல ஸ்டார்ட். செகண்ட் ஓவர் கோவிந்த் செகண்ட் ஓவர் செகண்ட் பால். ஓ, நல்ல பால், நல்ல ஒரு பேஸ் போட்டிருக்காரு. தேர்ட் பால். ஓ, நல்ல பவுலிங், ஒரு வைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க. ஓ, ரிவர்ஸ் ஹிட் 6, கிரவுண்டுக்கு வெளியே போயிருக்கு. நல்ல ஷாட் தனசேகர், நல்ல ஷாட்டுக்கு போயிருக்காரு. 6. ஓ, கேட்ச்க்கான வாய்ப்பு இல்ல. ஓ, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கேட்ச் வாய்ப்பு இருந்துச்சு. பேட்ஸ்மேனுக்கான லக்குன்னு சொல்லலாம். நல்ல பால் கம் ஆன் யார் ஈஸி மச்சி கம் ஆன் நல்லா போடு யோசி லைன் கேட்சா இல்ல. ஆஃப்ல ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்.
Second over, 1 ball to go. Shankar on strike. சிங்கிளுக்கான வாய்ப்பு. ரன் அவுட். நல்லா ரன் அவுட். நல்ல ஃபீல்டிங். குட்டி ஃபீல்டர். பேட்ஸ்மேன் சங்கர் அவுட். டிசி ஒரு நல்ல கீப்பிங் த்ரோ, அருமையான விக்கெட் எடுத்திருக்காங்க இங்க. ஓகே. சிவா தேர்ட் ஓவர் போடுறாரு. சிவா மூன்றாவது ஓவர் வீச வந்திருக்காரு. 2 ஓவர் கம்ப்ளீட். 18 ரன். 2 ஓவரும் டிசி சைடு அமைஞ்சிருக்கு. 18. 2 விக்கெட் போயிருக்கு. சிவா தேர்ட் ஓவர்ல என்ன பண்றான்னு பாப்போம். தனசேகர் ஆன் ஸ்ட்ரைக். ஓ நல்ல ஷாட். சிக்ஸர். நல்ல ஷாட். போடப்பட்ட பந்து. நல்ல டைரக்ஷன் கொடுத்தாரு. நல்ல சிக்ஸா போயிருக்கு. ரொட்டேஷன் பண்ணி அடிச்சாருங்க. தனசேகர் அருமையான அடி. அடி மாதிரி இருந்துச்சுங்க. அடி ஒண்ணும் ஸ்கோர்ஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இளம் புயல் ஸ்டீம். 3வது ஓவர் 2ஆம் பந்து. ஓ கேட்சா. கேப்ல போயிருக்கு. ஒரு 6 ஒரு 4 2 பந்துல 10 ரன் எடுத்திருக்காரு. நல்ல பேட்டிங். தனசேகர். சிவாவோட 2 பந்தும் பவுண்டரிக்கு போயிருக்கு. இளம் புயல்ங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரி ஆடி இருக்காங்க கொடுக்கணும். இளம் வீரர்கள். இளம் புயலின் இளம் வீரர்கள் கொடுத்து டீமுக்கான டிசிஏ கம்பேக் கொடுப்பாங்களா? அருமையா போட்டாங்க. 2 ஓவர் 18 ரன் கொடுத்திருந்தாங்க. 2 விக்கெட் எடுத்தாங்க. 3ஆவது ஓவர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களா டிசிஏ? அருமையான பவுலிங். பார்த்தாங்க. 2 ரன் எடுத்திருக்கலாம். 64லயே ரன் எடுப்பாங்களே இளம் புயலின் இளம் வீரர்கள். என்ன வேணாம் சிங்கிள் 2 சொல்லி பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணாம விட்டாங்க. விக்கெட் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசிஏ டைரக்ட் கிட்ட இருந்தா இங்க ஒரு நல்ல வாய்ப்பு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு டிசிஏ டீமுக்கு. சிங்கிளுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு சிங்கிள். பவுண்டரி போனாலும் அப்பப்ப சிங்கிள் எடுக்கிறாங்க. மிஸ் பண்ணிருக்காங்க. டைரக்ட் அடிச்சிருந்தா இப்போ ஒரு வாய்ப்பு. அருமையா போட்டிருக்காப்ல. ஒன்ஸ் மோர் பால். நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. 6 கொடுத்தாரு. ஒரு பவுண்டரி கொடுத்தாரு. ரொம்ப அருமையா பேஸ் போட்டு அடிக்கிறாங்க. தெரிஞ்சு ஸ்லோவர் பால் போட ஆரம்பிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளா 2வா. நல்ல ஃபீல்டிங். லோ சரியா பேட்ல படல. பேட் திரும்பி இருக்கு. காரணமாக சிங்கிள் மட்டுமே. 3 ஓவர் முடிவில் அணி நினைக்கும். ஓவர் கம்ப்ளீட். 31. 2 விக்கெட் போயிருக்கு. இளம் புயல் 2 விக்கெட்டை இழந்தாலும் இளம் வீரர்கள். இளம் புயலோட 4th ஓவர் டிசிஏக்காக டிகே போடுறாரு. ஸ்மால் கேட்சுக்கான வாய்ப்பு. வெங்கடேஷ் கேட்ச் டிராப் பண்ணியிருக்காரு. நிறைய போயிட்டு இருக்க டைம்ல கேட்ச் டிராப் பண்ண கூடாது. நல்லா ஆடிட்டு இருந்த தனசேகரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு இழந்திருக்கிறாரு. தனசேகர் யூஸ் பண்ணி பெரிய ஸ்கோர் போவார். நானே எடுக்கிறேன் இந்த கேட்சனை. பால் கீழே வர முடியாத காரணத்தினால இந்த கேட்சை விட்டுருக்காங்க. ஒரு லைஃப் கொடுத்திருக்காங்க திரும்பவும்.
பால், நல்ல ஷாட், சிக்ஸர். சொல்லுவாங்க ரிசானா கைட்டா பேட்டை ரிஸ்ட யூஸ் பண்ணாரு, மாத்திருக்காரு ஆண்ட்ரூஸ். மேல அடிங்க ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை விட்டாலும் இளம் வீர தேர்ட் பால் மறுபடியும் உடம்புலயே போட்டிருக்காரு. ஃபோருக்கான வாய்ப்பு, ஃபீல்டர்னால பிடிக்க முடியல. லைட்டா எட்ஜ் ஆகி இங்க 4 மாறி இருக்கு. நல்ல பேட்டிங், 4 ரன்கள். லூஸ் பால்ஸ் நல்லா பிளேஸ் பண்ணி விளையாடுறாங்க. யாராவது போங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போங்க. ஒரு கம்பேக் கொடுப்பாரா டிகே? பால், கேட்ச், விக்கெட். நோ பால் கேக்குறாரு பேட்ஸ்மேன். பட்டுங்க நோ பால் இல்ல, கீழ தான் நல்ல கேட்ச், விக்கெட். ஆண்ட்ரூஸ் ஏதோ அற்புதமா ஆடிட்டு இருந்தாரு இளம் புயலுக்காக. அடிக்க பார்த்தாங்க, சரியா மீட் ஆகாதனால கீப்பர் கையிலேயே போய் பால், டிகே ஃபீல்டர் கையிலேயே போய் பால். நல்ல கேட்ச், அருமையான கேட்ச் எடுத்திருக்காங்க டிசியோட. ஒரு 6 4ன்னு போனாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. டீமுக்கு தேவையான விக்கெட். கொஞ்சம் ரன் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க டிசிஏ. மேட்ச்ல இருந்து இது வரைக்குமே அருமையா பவுலிங் போட்டிருந்தாரு. பேட்டிங்ல நல்ல பழனி இறங்கியிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு பழனி. கம்பேக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க டிசிஏ. இளம் புயலுங்க விடுற மாதிரி இல்ல. கேட்ச்க்கான வாய்ப்பு இருந்துச்சு. முதல் பால அட்டாக் பால போடுறாங்க இங்க. கீப்பர் இல்ல கால்ல போடுறாங்க பால, பாடி அட்டாக் பண்றாங்க டிசியோட பவுலர்ஸ். இளம் புயலின் இளம் வீரர்கள் கேட்ச்க்கான வாய்ப்பு கம்பேக் இருந்துச்சு. கொடுத்து பவுண்டரிக்கு மாத்துவாங்களா பால் சார்? திரும்பி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு, மாத்திருக்காங்க. நல்லா திரும்பி அடிச்சாரு பழனி. அருமையான அடி, இடி மாதிரி அடிச்சாருங்க. பால்ல போய் இடிச்சாருன்னு சொல்லுவாங்க, அடிச்சாருன்னு சொல்றாரு. 4 ஓவர் முடிவில் ஆரம்பத்துல இருந்து அற்புதமா ஆடிட்டு இருக்காரு வரைக்கும். 4 ஓவருக்கு 48, 3 விக்கெட் போயிருக்கு. பழனி டிசிஏ ஒரு நல்ல ஹிட்டர் சொல்லி இடத்துல காமிச்சிருக்காரு. கொடுப்பாங்களா? முதல் பால் அட்டாக் பண்ணாங்க, 2வது பால இன்னொரு புறமா திரும்பி அடிச்சாரு. 6 மாத்தினாருங்க. சிவா அவனுக்கு 5வது ரேஸ் வந்திருக்காரு. 5th ஓவர் சிவா போடுறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் 5th ஓவர். ஒரு தனேஷ் சேகர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை களம் இறங்கி கலக்கிட்டு இருக்காருங்க இங்க. ப்ரோ அவர் மெயின் பிளேயர், அங்க சப்ஸ்டிட் அங்க இருக்காரு. அவர் தெரிய சொல்லிட்டீங்க. மெயின் இருக்காங்க. கமான் சிவானா ஒரே ஒரு பிடிக்கலாம். கமான் சிவானா. கமான் பாய். 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பவுல். ஓ நல்ல ஒரு பவுலிங், டாட் பால். நல்ல லென்த் போட்டாரு, நல்ல ஓவருக்கு இந்த ஓவருக்கு நல்ல ஒரு வித்தியாசம். டாட் பால் மட்டுமே. நல்ல கம்பேக். சிவா அருமையா தொடங்கி இருக்காரு 5வது ஓவர். தனக்கான 2வது ஓவர், தனக்கான 5வது ஓவர் வயசு வந்திருக்காரு சிவா. டாஸ் பாலா போட்டிருக்காரு. 4 ட்ரை பண்ணாருங்க, வாய்ப்பு இருக்கு. நல்லா கணிச்சு பால் கீழ வந்து அடிச்சாரு பாயிண்ட் திசையில. தனசேகர் பவுண்டரி எடுக்கிறது கேட்ட பார்த்து அடிச்ச காரணத்தினால 4 ரன்களாக கன்வெர்ட் பண்ணிருக்காரு. நல்ல பேட்டிங், சர்ச் பண்ணி அடிச்சாரு கடைசி நிமிஷத்துல. நல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க தனசேகர். ஃபீல்ட் சேஞ்ச் பண்றாங்களா? ஃபீல்ட வெளியே கொண்டு வர்றாங்க பாயிண்ட் திசையில.
வெளியே போயிடும். கிரீஸ் வெளியே இரு. Third ball. நல்ல கம்பேக். ஒரு நல்ல டாட் பால். ஷாட்டுக்கான முயற்சி தனசேகர். ஃபீல்டிங் ஏத்த பவுலிங் போட்டாரு. தனசேகர் வேலை வெளியே போட்டுருக்காரு. டாட் பால் போட்டுருக்காரு. வைக்கிறாரு இன்னும். நினைக்கிறேன் மிஸ் ஃபீல்டிங். ஒரு மிஸ் ஃபீல்டிங் காரணமாக 4 மாறி இருக்குங்க. ஒரு பேட் மெஞ்சில பட்டுச்சு. பேட் மிடில் ஆஃப் தி பேட்ல போடாட்டியும் நல்ல ஒரு ஷாட். நல்ல திருச்சிட்டு போச்சு. ஒரு நல்ல பவுண்டரி தனசேகர். முன்னாடியே பால்க்கு கவனிக்காம வந்துட்டார் ஃபீல்டர். மிஸ் ஃபீல்டிங் காரணமாக 4 மாறி தனசேகர். நல்ல ஃபீல்ட் வெளியே கொண்டு வந்தாங்க. டிகே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். நல்ல த்ரோ சிங்கிள். சிவா கம்பேக் கொடுத்து பால் விசார் போட்டுட்டு இருக்காருங்க. பழனி அருமையா அடிச்சிட்டு இருக்காருங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல பழனி. கோ ஃபார் பிக் ஹிட்ஸா இல்ல ஒரு நல்ல சிங்கிள்ங்க. டைட் சிங்கிள் கொடுத்தா பழனி வெளிய அடிக்கறாருங்க. நல்ல க்ளோஸ் கால். நல்ல டைட் சிங்கிள் ஓடிறாங்க. போட்டாங்க. ஒரு பாலையும் மிஸ் பண்றது இல்ல. ஒரு சிங்கிள் பவுண்டரி. ஒரு பாலையும் ரன்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சேகர் அண்ட் பழனி பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. 3 விக்கெட் இழப்பு. 5 ஓவர் கம்ப்ளீட் 58 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் போயிருக்கு. பழனி தனசேகர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. 6வது ஓவர் போட வந்திருக்காரு கோவிந்த். எவ்வளோ 58 ரன். கேட்சா நல்ல கணிச்சு ரெடியா ஆடிட்டு இருந்தார். நல்ல ஸ்லோ பால். நல்ல கம்பேக் கொடுத்திருக்காருங்க. தேவை பேஸ் பால் போட்டு அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்லோயர் பாலுக்கு மாத்தி சேஞ்ச் பண்ணிருக்காரு. பேஸ் வேரியேஷன் நல்லா பண்றாருங்க கோவிந்த். டாட் பாலுக்காக ஒரு 6 அடிப்பாரா? இல்ல 6 இல்ல ஒரு நல்ல தடுப்பு காரணமாக இங்க ஒரு ஓவர் த்ரோ. 2 ரன்கள் மட்டுமே. நல்ல ரன்னிங். அருமையான தடுப்பு. ரோல கவர் பண்ணி அங்க 2 ரன்களை சேவ் பண்ணாரு ஃபீல்டர். டிசியோட ஃபீல்டர். ரன்னிங் ஆகட்டும் விக்கெட் ரன்னிங் விக்கெட் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஆகட்டும் நல்லா பண்ணிட்டு 6 ஓவர் முடிவில் 8 3 விக்கெட் இருக்கு. 6 ஓவர் 78. இன்னும் 2 ஓவர் இருக்கு. ஓவர் குட்டி போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். நல்ல டாட் பால். Need more of this ball. Continuous dot ball மட்டுமே விக்கெட்டா மாறும். ரோகு ஒரு அருமையான கம்பேக் ஆன ஓவரை போட்டுட்டு இருக்காரு. இரண்டு பந்துகளும் அற்புதமா போட்டு 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. தனக்கான 2வது ஓவரும் தனக்கான 7வது ஓவர் வீசியது. ஷாட் வெரி ஷாட். கேட்ச் காண வாய்ப்பா. 6 6 பழனி அடித்தால் 6 மட்டுமே. ஒவ்வொரு முறையும் காமிச்சிட்டு இருக்காங்க பவுலருக்கு பழனிங்க. பவுண்டரிஸ் அடிக்கிறது மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கண்டினியூஸ் ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சில விக்கெட்டுகளை கொடுத்து போனால் ஆரம்பிச்சிருக்காரு. கம்பேக் கொடுத்திருக்காரு லோகு.
ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் அருமையான கம்பேக் கொடுத்து 2 பந்துகளை போட்டிருக்காரு லோகோ. கடைசி பந்து பாலோட முடிச்சிருக்காங்க ஓவரை. ஓவர். 86. நல்லா டீச்சரோட பவுலர் நல்லா கம்பேக் கொடுத்து ஒரு 8 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. இரண்டாவது ஓவர் போட்டாரு. அவருக்கான இரண்டாவது ஓவர் அணிக்க மாதிரி அடிக்கிறாருங்க. இந்தியன் டீமுக்கு ஒரு பாண்டியானா இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பழனி. லாஸ்ட் 6 பால். நியூ பவுலர் குமார். பழனி ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஓ டாட் பால். குமார் தேங்க்ஸ் கிரிக்கெட்ல யாருமே பண்ணாத பண்ணிட்டு இருக்காரு. குமார் கடைசி ஓவர்ல வந்து 2 பந்துல டாட்டா போட்டுட்டு ஓ தேர்ட் பாலும் ஒரு டாட்டுக்கான வாய்ப்பு. நல்ல பவுலிங் போட்டாருங்க. 3 பால் டாட் போட்டுருக்காரு. டாட் பால் இறங்கி வந்தாங்க. கவுன்ஸ் லைனை இழுத்து முன்னாடி போட்டு பாடி அட்டாக் பண்ணிருக்காரு குமார். டாட் பால் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் பிரஷர்ல இருக்காரு. ஷாட் ஆறாம் மாத்திருக்காரு பழனி. வெளியே போயிருக்காரு. அருமையான அடி. 3 டாட் பால் தான் என்னன்னா ஒரு பால்ல 6 அடி பண்ண அடிச்சிருக்காரு. பழனி 39 ரன் அடிச்சிருக்காரு. வரைக்கும் பிடிச்சு ஒரு 11 ரன்கள் அடிச்சா 50 ரன்களுக்கான வாய்ப்பு 50 போடலாம் பழனி. ஓ ரெடி ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். அற்புதமான கவுண்டர் வீசியிருக்காருங்க குமார். வேகத்துடன் பால் பவுன்ஸ் ஆன காரணமாக டாட் பால் ஆயிருக்கு. லூஸ் பால் போட்டாரு. லெக் சைடில் ஒரு லூஸ் பால் போட்டாரு. ஒரு 4 வந்திருக்கு. நல்ல பேட்டிங் ஃப்ரம் பழனி. 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 96. 97 அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நியமிச்சிருக்காங்க இளம் புயல் அணி. TCA அணிக்காக